வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு 12th ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் படிக்க சுத்தமாக பிடிக்காது? ஆமாம் ப்ரோ, எனக்கு சுத்தமாக டெரிவேஷன்ஸ் படிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு மெத்தட் சொல்லித்தர போகிறேன். அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஃபிசிக்ஸில் எத்தனை டெரிவேஷன் 50 60 70 டெரிவேஷன் எவ்வளோ டெரிவேஷன்ஸ் வந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா அத்தனை டெரிவேஷன்ஸையும் அசால்ட்டாக நீங்கள் படிச்சிருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன் நான் கேரண்டின்னு சொல்கிறேன்னா, இந்த மெத்தட் மூலமாக தான் நான் 12th படித்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடை உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன மெத்தட்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் எபிசோட் 2 ஆஃப் ஃப்ரம் ஆவரேஜ் டு டாப்பர் மைண்ட் செட்டாக மாறுறது. நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். ஓகே, டாபிக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக டெரிவேஷன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அதாவது என்ன மெத்தடில் படிப்போம்னு பார்க்கலாமா? ரெண்டே மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவீங்க நீங்கள் டெரிவேஷன்ஸ் படிக்கிறதுக்கு. முதல் மெத்தட் என்னதுன்னா, நீங்களே ஓனாக எடுத்து டெரிவேஷன்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் எடுப்பீங்க, அதை உட்காந்து பக்கத்தில் ஒரு நோட்டு போட்டு அந்த டெரிவேஷன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்து படிப்பீங்க. இது நிறைய பேர் ட்ரை பண்ணி நானும் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் நானே ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி படிச்சிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படித்து கண்டிப்பாக சொல்கிறேன், டெரிவேஷன்ஸ் படிக்க பிடிக்காம தான் போகும். ஸோ இந்த மெத்தட் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. சரி, இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இல்லைனா ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லித்தரது, இல்லைனா உங்கள் டியூஷனில் சொல்லித்தர என்ன பண்ணுவீங்க, ஒரு கொஷின் அவங்க சொல்லி தருவாங்க, அந்த கொஷின் உட்காந்து படிப்பீங்க, படிச்சுட்டு அதை உட்காந்து நீங்கள் ஒரு நோட்டில் போட்டு பார்ப்பீங்க. ஸோ நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஒரு கொஷினா சொல்லி தருவாங்க. நீங்கள் உட்காந்து ஒரு கொஷினா உட்காந்து போட்டு போட்டு பார்ப்பீங்க. பட் உண்மையாக சொல்லட்டா, நான் சொல்கிறேன், ஒரு கொஷினா உட்காந்து படிக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் திங் ஒரு கொஷினே அவங்க 15 நிமிஷம் சொல்லி தருவாங்க. கரெக்டா இல்லையா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. ஸோ அப்போ தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு லெசன் ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி தருவாங்க, இல்லைனா பாதி லெசன் அந்த மாதிரி தான் போகும். உங்களுக்கு கண்டிப்பாக அது மனப்பாடம் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இப்படி படித்தா அது வேலைக்கு ஆகாது. நான் 100% சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி செட் ஆகலை. இது கம்ப்ளீட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் அகேன்ஸ்ட் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு 5 மார்க்காக உட்காந்து வீடியோவில் சொல்லித்தரதை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். சரி, ஓகே ப்ரோ, அப்போ என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் படிக்கிறது அப்படின்னா, சரி, நான் ஒரு லெசனோட டெரிவேஷனை எப்படி படிப்பேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த மெத்தடை நல்லா கிளியராக ஃபாலோ பண்ணிக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பேசிக்ஸை கரெக்டாக புரிஞ்சுப்பேன். என்ன ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் பேசிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்படி சொல்லலடா. இந்த பேசிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் மாதிரி கிடையாது. இந்த ஃபிசிக்ஸ் பேசிக்ஸ்ன்றது என்னதுன்னா, நீ எந்த லெசன் படிக்க போறியோ, அது லெசன் 1 இருக்கலாம், லெசன் 2 இருக்கலாம், லெசன் 3 இருக்கலாம், அந்த லெசனில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு, பாயிண்ட்ஸு அதெல்லாம் உனக்கு கிளியராக தெரியும். சரி, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்கிறேனே. ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கலாமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்னென்னலாம் வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, சார்ஜு, கூலம்ஸ்லா, கெப்பாசிட்டன்ஸ், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. இது எல்லாத்தையும் நீ கிளியராக என்னன்றது தெரிஞ்சுக்கணும். என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ வேற எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீ படிக்க தேவையில்லை. ஸோ ப்ரோ, இந்த மாதிரி பேசிக்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமான்னு கேட்டேன்னா கரெக்ட். நீ இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது மொத்தமாக எவ்வளோ வரும்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் லிட்டரலாக சொல்லிட்டா, இந்த மொத்த பேசிக்ஸும் ஒரு லெசனுக்கு அதிகபட்சம் 20 மினிட்ஸ் தான் டீச் பண்ணுறதுக்கு ஆகும். அந்த 20 மினிட்ஸை நீ ஜஸ்ட் வீடியோ பார்த்தா கூட போதும், நீ படிக்க கூட தேவையில்லை. பிகாஸ் உன் மைண்டுக்கு சும்மா இதுனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா இப்படி தான் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். ஸோ இதை டீச் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ். சரி, நான் வேணா நாளைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டரோட 1ஓட பேசிக்ஸ் போடுறேன். ஸோ அந்த பேசிக்ஸ் வீடியோ 20 மினிட்ஸ் தான் வரும். அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லெசனில் 25 டீட்டெயில் இருக்குன்னு பார்த்து நிறைய பேர் பயப்படுவீங்க. இன்னும் 3rd லெசன் 4th லெசன்லாம் போனீங்கன்னா 20-25 டீட்டெயிலும் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர் 1ஓட பேசிக்ஸ் வீடியோ போடுறேன். கவலையே படாத, 20 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த வீடியோ. அந்த வீடியோவை முழுசா பாரு. அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணி அந்த 25 டீட்டெயிலையும் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீ முடிக்க முடியுமா இல்லையான்னு ட்ரை பண்ணி பாரு. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னால் முடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பேசிக்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு.
சரி ஓகே, பேசிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். ஒரு பேசிக்ஸ் ஒரு சாப்டருக்கே 20 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லிட்டேன் டீச் பண்றதுக்கு. நம்ம சேனல்லே போடுறோம். உனக்கு மற்ற சேனல் ரெஃபர் பண்ணனால கண்டிப்பா நீ போய் ரெஃபர் பண்ண, நான் ஒண்ணுமே கேட்கல. பிகாஸ் அது உன்னோட சாய்ஸ். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. நான் என் சேனல் சொல்றதுக்கு ரீசன் என்னதுன்னா, எது தேவையோ அதை மட்டும் சொல்லி தருவேன். வளன்னு உட்காந்து 1 hour 2 hourலாம் நான் எடுக்க மாட்டேன். அவ்வளவுதான், வேற எந்த ரீசனுக்காகவும் இல்லை. உன் டைமை சேவ் பண்ணணும்னுக்காக தான். தட்ஸ் ஆல். இப்போ பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, அசம் பண்ணிக்கலாம். நீ சாப்டர் 1ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது திங் என்ன தெரியுமா, நீ எந்த டெரிவேஷன் கொஸ்டினை பார்த்தாலும் அந்த கொஸ்டின்ல கண்டிப்பா கிட்டத்தட்ட 80 to 90% வாய்ப்பு இருக்கு ஒரு டயக்ராம் கண்டிப்பா கொடுத்துருப்பான். தியரி கொஸ்டினை விட்டுரு, நம்ம டெரிவேஷன்ஸ் தான் பார்க்குறோம், டீடைல்லையும் சரி 3 மார்க்லையும் சரி. ஸோ அந்த இடத்துல டயக்ராம்னு ஒன்று கொடுத்துருப்பான். இந்த டயக்ராம் தான் உன்னோட கோல்டன், எப்படி சொல்ல, உன்னோட கோல்டன் மார்க் இதுதான். ஏன்னா இந்த டயக்ராமை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், இந்த கொஸ்டினை நீயே ஈஸியாக டெரைவ் பண்ணி காமிச்சிருவேன். யாருமே டயக்ராமை புரிஞ்சிக்காம நீங்க பாட்டுக்கு மனப்பாடம் பண்றீங்க, அதுவே ரொம்ப 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 தப்பு. ஃபர்ஸ்ட் திங், டயக்ராம் என்ன, அதுல என்ன இருக்கு, எதுக்காக இந்த டயக்ராம் இப்படி வரைஞ்சிருக்கோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா நீ டெரிவேஷன்ஸை நீயே ஓனா போட்டுருவ. ஏன்னா டயக்ராம்ல தான் அந்த கொஸ்டினோட மொத்த சீக்ரெட்டும் இருக்கும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், டயக்ராம் ஜஸ்ட் மனப்பாடம் பண்றோம், டெரிவேஷன்ஸ் மனப்பாடம் பண்ணோம். அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அப்ப டெரிவேஷன்ஸ் பிடிக்காம தானே போகும். ஸோ நமக்கு டெரிவேஷன்ஸ் படிக்கிறது கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா டயக்ராமை புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இல்லைல்ல, வரைபடம் தானே. சரி ஓகே ப்ரோ, எனக்கு டயக்ராம் பார்த்தா புரியலையே. இப்போ உனக்கு புரியும், ஏன்னா உனக்கு அந்த பேசிக்ஸ் இப்போ தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னா நாளைக்கு நான் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வீடியோ போடுறேன், அதை வச்சு நீ அந்த எல்லா டீட்டெயில்ஸோட டயக்ராமையும் பாரு, கண்டிப்பா உனக்கு விஷயம் என்னன்றது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு டயக்ராம் புரிஞ்சிருச்சு, எதன் மூலமா, பேசிக்ஸ் வீடியோ பார்த்ததுனால. சரி, இப்போ டயக்ராம் ஃபுல்லா பார்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன தெரியுமா, சிம்பிளா சொல்லிட்டா, நம்ம டெரிவேஷன், எல்லா டெரிவேஷன்லயும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ கரெக்டா நோட் பண்ணு, ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. அது என்ன ஜென்ரல் ஃபார்முலானா, நான் பேசிக்ஸ் வீடியோலயே அந்த சாப்டர்ல பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து தான் உன்னோட எல்லா டெரிவேஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அகெயின் நான் திருப்பி சொல்றதுதான், நீ பேசிக் வீடியோ பார்த்துட்டேன்னா என்ன டெரிவேஷன்ஸ்ல எந்த ஃபார்முலா ஆரம்பிக்கிறாங்கன்ற விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சுட்டா போதும். பிகாஸ் எந்த கொஸ்டினுமே ஒரு ஃபார்முலால ஆரம்பிச்சு அந்த ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து புதுசா உட்காந்து நிறைய புது புது விஷயங்களை ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும், அந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, எதன் மூலமான, பேசிக்ஸ் மூலமா. ஒரே ஒரு ஃபார்முலா மூலமா தான் அந்த மொத்த வீடியோவையும் ஸ்டார்ட் பண்ணுவான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் பேசிக்ஸ் வீடியோ மூலமா தான். ஸோ த பாயிண்ட் இஸ், உனக்கு பேசிக்ஸ் அந்த லெசன் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிச்சுன்னா டயக்ராமும் ஈஸியா புரியும், எந்த ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்றான்ற விஷயமும் உனக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு விஷயம் கரெக்டா உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ பாட்டுக்கு அசால்ட்டா ஃபைனல் ஆன்சர் டெரைவ் பண்ணிடலாம். இதுதான் ரியாலிட்டியில நான் இப்படிதான் படிப்பேன், இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடை நீயும் ட்ரை பண்ணி பாரு. ஸோ அகைன் ஒன் டைம் சொல்றேன், பேசிக்ஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அதன் மூலமா எந்த டெரிவேஷன் கொஸ்டினையும் நீ என்ன பண்ணணும், டயக்ராம் என்னன்றதை புரிஞ்சிருக்கணும். டயக்ராம் 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா, நெக்ஸ்ட் திங், எந்த ஃபார்முலால இருந்து அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கும். இல்ல மேபி வேற ஏதாவது நடுவில் 1-2 ஃபார்முலாவை இன்க்ளூட் பண்றாங்களான்னு பார்த்துக்கும். அந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உள்ள என்ன ஆப்ரேஷன் பண்றாங்க, லைக் அடிஷன் பண்றானா, சப்ட்ராக்ஷன் பண்றானா, சப்ஸ்டியூஷன் பண்றானான்றதை மட்டும் பார்த்துக்கிட்டேன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். சரி ஓகே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை நான் ஜஸ்ட் பார்வையாலே சொல்றேன், நான் படிச்சதை வச்சு சொல்றேன். அதை வச்சு ஆக்சியல் லைனும் ஈக்குவட்டோரியல் லைனு, எலக்ட்ரிக் டைபோல் டியூ டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல்னு 3 விதமா கொஸ்டின் இருக்கும். 3ம் ஒரே டைப் தான், ஆனா சிம்பிளா இருக்கும். நம்ம இப்ப ஆக்சியலை எப்படி இந்த மெத்தட் மூலமா படிக்கலான்றத பார்க்கலாம். சரி, இப்ப அசம் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஜெனரலா பேசிக்ஸ் மட்டும் சொல்லி தரேன். எலக்ட்ரிக் டைபோல் வந்து எப்படி இருக்கும், ஒரு பிளஸ் சார்ஜும் ஒரு மைனஸ் சார்ஜும் இந்த சைடு இருக்கும். நடுவுல இப்ப நல்ல கவனி, இது சென்டர். ஓகே, இப்ப என்னோட இந்த பாயிண்ட் சென்டர்னு அசம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பிளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். அப்ப சென்டர்ல எனக்கு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கும், ஏன்னா பிளஸும் இழுக்கும் மைனஸும் இழுக்கும். ஆனா சென்டர்ல ரெண்டும் சேர்ந்து இழுக்கிறதுனால அந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கா. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் Pன்னு எடுத்துக்க போறேன். ஓகே, ஆக்சுவலா அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு மேலே எடுத்தேன்னா அது ஈக்குவட்டோரியல். அதுக்கு பதிலா அப்படியே இந்த இடத்துல, ஐ மீன் இந்த இப்படி ஒரு லைன் இருக்கா, இது என்ன லைனுனா
எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த கொஸ்டினுக்கு பேர் ஆக்சியல் லைன்னு சொல்லுவோம். பிடிச்சிருச்சா? ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட்டை வச்சு நீ எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சனா இதுதான் ஆக்சியல் லைனோட கொஸ்டின். ஸோ இப்போ நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் டயக்ராமை நான் உனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டேன் பேசிக்ஸ் மூலம். ரெண்டாவது திங் நான் சொல்றது மேபி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தோணலாண்டா எனக்கு போர்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் உனக்கு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். புரியலனாலும் கவலைப்படாத, நாளைக்குள்ள வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். ரைட். இப்போ ரெண்டே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், அப்புறம் எலக்ட்ரிக் டைபோல் P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2QA அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான் அந்த கொஸ்டினில். F பிளஸ் F மைனஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா வச்சு ரெண்டு இது கண்டுபிடிப்பேன். ரிசல்ட் எனக்கு கண்டுபிடிக்கணும்னு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். நீ படிக்கவே தேவையில்லை. இவ்வளோதான் அந்த கொஸ்டின் ஆக்சுவல் லைன். ஆனால் இந்த கொஸ்டினை உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க 15 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ போடுவாங்க. ஒரு சில பேர் ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்லி தந்து அதை 1 மணி நேரம் போடுவாங்க. ரியாலிட்டியில் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா படிக்கிற அவங்க சொல்லித்தர 100% கிளியாரிட்டி கரெக்டு தான். நான் எதுவுமே சொல்லலை. பட் என்ன சொல்ல வரேன்னா அது உங்கள் டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு கொஸ்டினும் படித்தோம்னா நமக்கு டைம் பத்தாதுதான். நீ கடன்னு முடிக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக படித்தாதான் உண்டு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, இவ்வளோ ஈஸின்றேன். பேசிக்ஸாக கற்றுக்கோ, டயக்ராமை புரிஞ்சுக்கோ, ஜென்ரல் ஃபார்முலா எதுல இருந்து அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடி. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்முலா அந்த கொஸ்டின்ல இருக்கான்றதை பாரு. முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து அந்த கொஸ்டினை ஜஸ்ட் பார்த்துட்டு நீ பாட்டுக்கு நோட்டில் போட்டு ஆரம்பிச்சிரு. உனக்கு ஏதாவது சவுண்டு எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு நினச்சேன்னா ஏதாவது ஒரு பாட்டு போட்டு படி. இல்லைன்னா ஜென்ரலாக எல்லாம் ப்ரோ நான் சைலன்ஸ்லேயே பண்ணிக்கிறேன்னா அப்படியே பண்ணு. அவ்வளோதான். ஸோ இதுதான் பெஸ்ட் மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன டெரிவேஷன்ஸ் ஃபிசிக்ஸில் கேட்டாலும் படிக்க. மேக்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் இந்த மெத்தட் தான், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பிகாஸ் அந்த சைட் டெரிவேஷன்றதோட சம்ஸாக வரும்ல. ஸோ அதுவும் எப்படி படிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா? நாளைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் யூஸ் போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா பிகாஸ் அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் 25 டீட்டெயிலோ எத்தனை டீட்டெயில் தெரியல, பட் 20க்கு மேலே தான். அந்த டீட்டெயிலில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத அந்த வீடியோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நாளைக்கு பேசிக்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான வீடியோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்பேன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்ப்பேன் ப்ரோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் சொல்கிறது எல்லாமே டைரெக்டாக ரியாலிட்டியை மட்டும்தான் நான் சொல்கிறேன். வேறு எந்த விஷயமும் நான் சொல்லலை. எல்லா யூடியூப் சேனல்ஸையும் நான் ரெஸ்பெக்ட் தான் பண்ணுறேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பீனியன் மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்க எல்லார் மேலேயும் எனக்குள்ள இருக்குது எல்லாமே. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ பை பாய். நாளைக்கு பார்க்கலாம் நண்பா.